இந்த செஷன்ல நம்ம ப்ராசஸர வந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா வந்து பிளேஸ் பண்றது அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ராசஸர் ஓகேங்களா? ப்ராசஸரோட ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? அதோட உள் சைடு வந்து இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு எல்ஜிஏ ப்ராசஸர். இந்த எல்ஜிஏ ப்ராசஸர நம்ம எப்படி ஒரு மதர் போர்ட்ல வச்சு நம்ம அத பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் எல்ஜிஎஸ் சாக்கெட். ஓகே, இது பேர் சாக்கெட். ப்ராசஸர் வைக்கிற இடத்துக்கு பேர் சாக்கெட்னு நம்ம சொல்லுவோம். இந்த சாக்கெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ப்ராசஸர் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராசஸரை வச்சு லாக் பண்ணிடணும். இந்த இருக்க லாக்கு இதை வச்சு லாக் பண்ணணும். இதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதான் லாக்கு. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாக்கை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வெளியில வந்துடும். ஓகே சார். இந்த லாக் இருக்குல்ல, இதான் லாக்கு. இதான் வந்து லாக்கு. இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்தீங்கன்னா இந்த இது இப்படி ஓப்பன் ஆயிரும். இப்படி தப்பா ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து நம்மளால ப்ராசஸர் பிளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லாக் ஓப்பன் ஆயிருக்கு. தென் நம்ம வந்து ப்ராசஸர் வந்து பிளேஸ் பண்றோம். ப்ராசஸரை பிளேஸ் பண்றப்ப கண்டிப்பா அதோட ஆரோ மார்க் வந்து நீங்க பார்க்கணும். ஓகே சார். இந்த ஆரோ மார்க் எங்க இருக்குன்ட்டு. இந்த ஆரோ மார்க் வச்சு தான் நீங்க ப்ராசஸர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த டைரக்ஷன்ல வைக்கிற ப்ராசஸரை மாத்தி வேற டைரக்ஷன்ல வச்சீங்கன்னா ப்ராசஸர் பிளேஸ் ஆகாது. இந்த லாக் வந்து சரியா உட்காராது. அப்ப நீங்க வந்து செக் பண்றப்பயே அந்த ஆரோ மார்க் இந்த இருக்கு இல்லையா, இதுல பாருங்க, இங்க ஆரோ மார்க் இருக்கா? இந்த ஆரோ மார்க்கும் இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே சார். உள்ள இதுவும் இது கரெக்டா இருந்தா தான் இங்க பிளேஸ் ஆகும் இந்த ப்ராசஸர் வந்து. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நம்ம ப்ராசஸர் வந்து பிளேஸ் பண்ணணும். புரிஞ்சது. ஓகே. இப்ப இதுல ப்ராசஸர் பிளேஸ் பண்றாங்க பாருங்க. இதுல ஆரோ மார்க் இந்த இருக்கா? ஆமா சார். இந்த மாதிரி இதுல பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிட்டை வந்து மூடணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, லாக் ரிலீஸ் பண்றோம். ஓகே, பிரஸ் பண்ணி லாக் ரிலீஸ் பண்றோம். இந்த லிட் வந்து ஓபன் ஆகும். லிட் ஓபன் ஆயிடுச்சா? தென் அதுல வந்து ப்ராசஸர் வந்து நம்ம ஆரோ மார்க் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆரோ மார்க்கை வச்சு நம்ம வந்து பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிட்டை மூடுறோம். லிட்டை மூடிட்டு மறுபடியும் லாக் அதை பிரஸ் பண்றோம். இந்த லாக் வந்து பிரஸ் பண்ணி இதுல பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது அந்த ப்ராசஸர் உட்காந்துரும். தென் அதுக்கு மேல ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் ஹீட் சிங்க் பேஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே சார். இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா, நம்ம ப்ராசஸர் வந்து அதிகமா ஹீட் ஆகுறப்ப அந்த ஹீட்டை வெளியில கொண்டு வரதுக்காக அந்த ஹீட் சிங்க் ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கு மேல ஃபேன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேரு ஆக்டிவ் ஹீட் சிங்க். ஏன்னா ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்குமா, அதனால ஆக்டிவ் ஹீட் சிங்க் இந்த இருக்கு இல்லையா, ஃபேன் அதுக்கு மேல பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஃபேனுக்கு ஒரு பவர் கொடுத்துருவோம். கொடுத்தா ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். டெஸ்க்டாப் மதர் போர்ட்ல இந்த ஃபேன் தான் இருக்கும். இதே இது லேப்டாப் மதர் போர்ட்ல இந்த ஹீட் சிங்க் இருக்காது. அதுக்கு பேர் பாசிவ் ஹீட் சிங்க். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஹீட் சிங்க் தான். சர்வர் மதர் போர்ட்ல ஃபுல்லா இந்த ஹீட் சிங்க் தான் இருக்கும். ஓகே சார். ஹீட்டை வெளியில ஏத்துறதுக்கு. இது ஆக்டிவ் ஹீட் சிங்க். ஆக்டிவ் ஹீட் சிங்க் அப்படின்னா ஃபேனை வச்சு நம்ம ஹீட்டை வெளியில ஏத்துறது. பாசிவ் ஹீட் சிங்க்னா இந்த மாதிரி சர்வர் மதர் போர்டு காமிக்கிறேன் பாருங்க. சர்வர் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபேன் இருக்கு. உள்ள வந்து ப்ராசஸருக்கு மேல ஃபேன் இருக்காது. காணும். ஓகே, சர்வர் மதர்ல இருக்கும். ஓகேங்களா? ப்ராசஸர் பிளேஸ் பண்றவங்க ரொம்ப கவனமா பிளேஸ் பண்ணணும். மாத்தி பிளேஸ் பண்ணீங்கன்னா அதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே, இன்னைக்கு இது போதும் ராஜபாண்டி. நம்ம